அம்மா, அது ரெண்டாவதா கேட்டுக்கலாம். முதல்ல வளகாப்பு விஷயத்தை பத்தி அத்தை கிட்ட கேளுங்க. சம்பந்தி, அந்த பொண்ணுக்கு நீங்க அனுசரணையா இருங்க, அவளுக்கு உதவி பண்ணுங்க. ஆனா அவளுக்கு எப்படி நீங்க வளகாப்பெல்லாம் பண்ணலாம்? ஏன் ஏன் எதுக்கு நான் அவளுக்கு வளகாப்பு பண்ணக்கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? அம்மாவும் பொண்ணும் செஞ்ச தப்ப நான் சரி கட்டிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் போனேன், இனியும் போவேன். திடீர்னு அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து யார்கிட்டயும் சொல்லாம அவளை வாடகை தாயா நீங்க பாட்டுக்கு கமிட் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கமிட்மெண்ட் பண்ணிக்கிட்டா அதுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும். கண்டிப்பா கடைசி வரைக்கும் அதை காப்பாத்தணும். ஆனா நீங்க ரெண்டு பேருமே அப்படி இல்லையே. ஸ்வேதா கர்ப்பமானதுக்கு அப்புறம் பாரதியும் வேணாம், பாரதி வயித்துல இருக்கிற குழந்தையும் வேணாம். என்னால அப்படி இருக்க முடியாதுங்க. அதுக்காக தான் போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அந்த நேரத்துல நடந்து முடிஞ்ச எதுக்கும் இப்ப தப்பா சரியான ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க முடியாது. என் பொண்ணோட மனநிலை, கஷ்டம் எல்லாத்தையும் மனசுல வச்சு அந்த முடிவை எடுத்துட்டோம். அதுக்காக அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா இப்ப போய் என் மாப்பிள்ளைக்கு அவதான் சொந்த பொண்டாட்டிங்கிற மாதிரி வளகாப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அது நியாயமா? ஐயோ சம்மந்தி, என்ன பேச்சு இதெல்லாம்? ஒரு பொண்ணுக்கு வளகாப்பு பண்ணா அந்த அர்த்தத்திலயா பண்ணணும்? இல்லவே இல்ல. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. நான் அவளுக்கு வளகாப்பு பண்ணதுக்கு மெயின் காரணம் அந்த வயித்துல வளர குழந்தை. அந்த குழந்தை எங்களுக்கு வேணும். அது எங்க வீட்டு வாரிசு. அந்த குழந்தை நல்லபடியா வளரணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்ணுக்கு நான் எல்லாத்தையுமே செய்யறேன். இதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி சந்துருவும் அப்படி கிடையாது. சரி, நீங்க அவளை சந்துருவோட பொண்டாட்டி நினைச்சு பண்ணல. ஆனா மாப்பிள்ள நீங்க இந்த மாதிரி வளகாப்பு பண்ணா அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருவாருல்ல. ஏற்கனவே எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த பொண்ணுகிட்ட போன்ல பேசினாரு. நேர்லயும் வழிஞ்சிட்டு இருந்தவர் தானே மாப்பிள்ள. நிலைமை இப்படி இருக்கிறப்போ அவளுக்கு நீங்க வளகாப்பு நடத்தணுமாங்கிறதா என்னோட கேள்வி. இப்ப புரியுது. ஸ்வேதாக்கு சந்துரு மேல ஏன் இந்த அளவுக்கு சந்தேகம் இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. இல்ல சம்மந்தி, எனக்கு என்னன்னே புரியல. நீங்க பாருங்க, சந்துருவுக்கு பாரதி இருக்கிற இடம் கண்டிப்பா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அவன்கிட்ட சொன்னதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்டான்னு. அதே மாதிரி அவனும் என்கிட்ட சொல்லாதீங்கம்மான்னு தான் சொன்னான். இன்னைக்கு ஓகே. நாளைக்கு ஒரு ஆத்திர அவசரம்னா நீங்க இவர்கிட்ட பாரதியோட அட்ரஸ சொல்லி அவளை போய் பாருன்னு சொல்லுவீங்க. இவரும் பழையபடி உன்னா அவ வீட்டுக்கு போயிடுவாரு. அப்புறம் அவளோட வீடே கதைன்னு இருப்பாரு. இதெல்லாம் இனிமே வரிசையா நடக்கும். நாங்க ஒண்ணு சும்மா சந்தேகப்படல. போதும் ஸ்வேதா, பேசுனதெல்லாம் போதும். இப்ப என்ன, சந்துரு பாரதி கிட்ட பேசக்கூடாது, பழகக்கூடாது, அவ்வளவுதானே? சந்துரு சொல்லுடா, இனிமே நான் கண்டிப்பா பாரதியை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன்னு என் கையில சத்தியம் பண்ணி சொல்லு.